உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை கர்த்தர் செவைப்படுத்துவாராம். ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம வழிகளெல்லாம் ஆண்டவர், அப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், நினைச்சுக்கணும். அவரை நம்ம நினைக்கணும். எல்லா வழிகள்னா நம்மளுடைய எல்லா வழிகளிலும் கர்த்தரையே நம்ம நினைத்து கொண்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவைப்படுத்தும். அப்ப நம்ம பாதை வேற, அவர் பாதை வேற. ஆனா அவர் நமக்கு நல்ல பாதையை அவன் என்ன பண்ணுவாரு, அவர் செவைப்படுத்தி தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படி மேல சொல்றாரு, 5வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, உன் சுய புத்தியின் மேலே சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிலே நம்பிக்கையா இருந்துன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்முடைய சுய புத்தியின் மேல நம்ம என்ன பண்ணக்கூடாது, சாயக்கூடாது. உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிலே நம்பிக்கை வைக்கணும்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்பதான் நம்முடைய பாதைகளை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, செவைப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. அப்ப வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை செவைப்படுத்துவார்னு சொல்றார். அப்ப கர்த்தரிலே நம்பிக்கையா நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நாம சேத்துல ஒரு காடு, மேட்டுல ஒரு காடு, உலகத்துல ஒரு காடு வேஷம், தேவனுக்கு ஒரு வேஷம், அப்படிலாம் நம்ம வேஷம் போட்டா 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனால கூடாது. ஒருவனை பகைச்சு ஒருவனை சிநேகிப்பான், இன்னும் மற்றவனை நேசித்து மற்றவனை சிநேகிப்பான். ஆமென் சொல்லுங்க. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. 2 பக்கமா உலகத்துக்கும் வேஷம், நம்ம தேவனுக்கும் 2, இதெல்லாம் நம்ம வந்து நம்ம கூட என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அதனால சொல்றாரு, தேவனுடைய கர்த்தரில நம்ம நம்பிக்கையா இருந்து அப்படி சொல்றாரு. அப்ப கர்த்தரில நம்ம நம்பிக்கையா இருக்கணும்னு சொல்லி சொல்லிக்கிறார். அப்ப நம்ம தேவனிடத்துல நம்ம நம்பிக்கையா இருக்கும் போது தேவனுடைய பராமரிப்புக்கு நாம் எப்பொழுதும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம வந்துட்டு அப்படி நம்ம கொடுக்கும் போது நம்முடைய சுய புத்தியின் மேல நாம் சாயாம நம்முடைய முழு இருதயத்தோடும் கர்த்தரில நம்ம நம்பிக்கை வைக்கணும்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. நம்ம சுயமா நம்ம எந்த ஒரு காரியத்தை நம்ம முடிவெடுத்தாலும் அது தவறா போய் எங்கன்னா போய் முடிவு மாட்டிடும். ஆனா கர்த்தரில முழு இருதயத்தோடு அவர்களை நம்பிக்கை வச்சு நம்ம செயல்படணும்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப விசுவாசத்தோடும் ஜெபத்தோடும் கர்த்தரை நம்ம என்ன செய்யணும், சார்ந்து நம்ம ஜீவிக்க வேண்டும். ஆமென். நம்முடைய விசுவாசம் பூர்ணமுள்ளதாயும் உறுதியானதாகவும் என்ன பண்ண இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்படி நம்முடைய முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்ம நம்பிக்கையா இருக்கதான், அப்படி இருக்கும்போதுதான் அது நல்லதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மளை விரும்புறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தரை முழுமையா நம்ம நம்பிக்கை வைக்கும் போது கர்த்தர் நமக்கு சித்தமானதை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நன்மையானதை தம்முடைய ஞானத்தின் பிரகாரமாகவும் தம்முடைய தெய்வீக பராமரிப்பின் பிரகாரமாகவும் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார், செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால முழு இருதயத்தோடு கர்த்தர் முழுமையோடு கூட நம்ம என்ன செய்யணும், விசுவாசிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அப்ப தேவனுடைய கிரிகள் எல்லாம் அவருடைய வாக்குத்தத்தத்தோடு கூட அது ஒத்திருக்கிறது. ஆமென். அவர் எப்போதுமே நமக்கு நன்மைகளை வந்துட்டு நன்மையான ஈவுகளை மாத்திரமே அவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். அதனால நன்மையான ஈவுகளை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும்னு சொன்னா அப்ப முழு இருதயத்தோட கர்த்தரில நம்ம நம்பிக்கையா இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்முடைய வழிகள் எல்லாம் அவரை நம்ம நினைத்து கொள்ளணும். அப்ப எந்த பாதையில நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார், ஆலோசனை கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப அதன் பிரகாரமா நம்ம நடக்கும்போது நம்முடைய பாதைகள் நமக்கு ஆண்டவர் செவைப்படுத்துவார். ஆகவே கர்த்தருடைய நன்மைகளை நம்ம பெற்றுக்கொண்டு சந்தோஷமா இருக்க ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் நம்முடைய முடிவு சம்பூர்ணமா கர்த்தர் என்ன பண்ணாரு, சம்பூர்ணம் உள்ளதா கர்த்தர் மாற்றி அவர் அற்புதம் செய்ய முடியும். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம அவருடைய கட்டளைகளில அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொண்டு நம்ம இருக்கும்போது அந்த ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். என்ன கட்டளைகளை கற்பனைகள் அப்படின்னு சொன்னா அங்க சொல்றாரு பாருங்க, அங்க 1வது வசனம் 2வது வசனத்துல வாசிக்கும் போது சொல்றாரு, என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவர் சொல்றாரு, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் நமக்கு என்ன செய்றாரு, நீடித்த நாட்களை தருவன்றாரு, தீர்க்காயுசை கொடுப்பன்றாரு, சமாதானத்தை தருவன்றார். ஆமென் சொல்லுங்க. நம்ம அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை நம்ம கை கொண்டு நம்ம நடக்கும் போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். நமக்கு நீடித்த நாட்களை தருவார், தீர்க்காயுசை தருவார், அந்த சமாதானத்தை தருவார். இந்த 3 ரொம்ப ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
அதனால பஞ்சுனா அப்ப ஆண்டவர் முழு இருதத்தோடு கர்த்தரை என்ன பண்ணாங்க? அப்ப நம்பிக்கையா இருந்த மனிதர்களை குறித்து பைபிள்ல சொல்லப்படுது நிறைய பேர். அதனால இன்னைக்கு நான் சொல்லி முடிச்சிடுறேன். அடுத்த வாரத்துல இருந்து நான் ஒரு சில பாயிண்ட் தான் நான் சொல்லுவேன். மீதி எல்லாம் நீங்க வாரமெல்லாம் நீங்க பைபிளை அலசி எங்கெல்லாம் என்னென்ன சொல்லுதோ அதை அந்த மீதி நான் விட்ட அந்த சப்ஜெக்டை நீங்க தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தேன். ஆமே, பைபிள் பக்கம் அப்பதான் திறமறீங்களா இல்லைன்னா நான் பார்க்க போறேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப முழு இருதத்தோடும் கர்த்தரிலே நம்பிக்கையா இருந்தவர்கள். ஆமேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில பைபிளே கிடையாது. பைபிள் படிக்கிறன்றது எண்ணமே கிடையாது. பாருங்க, அங்க இருந்தாங்க பாருங்க, ஜானு, அவங்களாம் ஓட்டம் மிச்சிக்கிறாங்க பாரு. ஜானு யாரு இந்த பக்கத்துல இருந்த ஜேம்ஸ் எல்லாம் ஓட்டம் மிச்சிட்டாங்க. ஜேம்ஸ் அவன் ஜானு ஓட்டம் மிச்சிக்கிறான். அப்ப பண்ணிச்சுன்னா அப்ப கர்த்தரை முழு இருதத்தோடு கர்த்தரிலே என்ன பண்ணாங்க? நம்பிக்கையா இருந்தவங்க. அவங்க யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நான் ஒரு 2-3 பேரை மட்டும் உங்களுக்கு மேற்கோள் காட்டுறேன். மீதி ஆட்கள்லாம் அடுத்த வாரத்தில் நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். அதனால நீங்க சொன்னாதான் அடுத்த பிரசங்கத்துக்கே போவேன் நான். ஆமென். ஆமா. அதனால ஆபிரகாமை குறித்து சொல்லப்படும் போது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம், ஆதிகாண்டமும் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான், சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். ஆமென் சொல்லுங்க. வயது முதிர்ந்தவனா மாறினாலும் கூட கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்திலும் கர்த்தர் ஆசீர்வதித்து வந்தார். காரணம், கர்த்தரை முழு இருதத்தோடு கூட அவன் நம்பிக்கையா வச்சிருந்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 8வது வசனம் சொல்லுகிறது, அந்த சொல்றார், பெண் உன் பின்னே வர மனதில்லாது இருந்தார் ஆகில். அங்க ஈசாக்குக்கு பெண் கொள்றதுக்காக எலியாசரை அனுப்புறாரு, அவருடைய ஊழியக்காரர் அனுப்புறாரு. அப்படி சொல்லிட்டு அவங்க உடன்படிக்கை பண்ணிட்டு அவங்க போறாங்க. போகும்போது அப்ப எலியாசர் என்ன பண்ண, அந்த உடன்படிக்கை பண்ணும்போது ஆபிரகாம் அவர் உடன்படிக்கை பண்ணும்போது இங்க சொல்றாரு, எலியாசர் சொல்றாரு, பெண் உன் பின்னே சொல்றாரு, ஆபிரகாம் சொல்றாரு, பெண் உன் பின்னே வர மனதில்லாது இருந்தாலாகில் அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய், என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றார். ஆமென் சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் அந்த தேசத்துல இருந்து அந்த பட்டணத்துல இருந்து எனக்கு அழைச்சு கொண்டு வந்துட்டாரு. மறுபடியும் பொண்ணு வரலன்றதுக்காக நீ என்ன பண்ணக்கூடாது, என் குமாரனை மறுபடியும் அந்த இடத்துக்கு கொண்டு போக கூடாது என்றார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் கர்த்தரை முழு இருதத்தோடு கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தான். எலியாசரை குறித்து சொல்லப்படுது, அந்த 24ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனா இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயை செந்தருளும் என்று சொல்லி என்ன பண்றான், ஆண்டவர் நம்பிக்கை வச்சு அந்த இடத்துல போய் ஜெபம் பண்றான். ஆமென். 27வது வசனம், என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனா இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமான விட்டு நீக்கவில்லை. ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் நேர் வழியா எலியாசரை என்ன பண்ணாரு, கொண்டு போனார். ஆமென் சொல்லுங்க. அந்த நம்பிக்கையை கர்த்தர் கனம் பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆமென் சொல்லுங்க. தாவீதுக்கு மிகவும் நெருக்கம் வந்துச்சு. இவன் அந்நிய தேசத்துல போய் கொஞ்ச காலம் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது அந்த ராஜாவும் அந்த சேனைகளும் என்ன பண்றாங்க, இஸ்ரேலுக்கு விரோதமா யுத்தம் பண்ண போறாங்க. இப்ப போகும்போது அந்த ராஜா சொல்ற, நீ கூட எங்க கூட வா அப்படின்னு சொல்லும் போது தாவீது என்ன பண்றான், அவனோட கூட இருக்கிற மனுஷர்களும் அவங்க என்ன பண்றாங்க, புறப்பட்டு போறாங்க யுத்தத்துக்கு. ஆமென். யார் கூட யுத்தம் பண்ண போறாங்க? இஸ்ரேல் மக்கள் மேல கூட யுத்தம் பண்றதுக்கு இந்த பெலிஸ்தருடைய அந்த ராஜாக்களோடு கூட இவரு என்ன பண்ணாரு, புறப்பட்டு போறார். ஆமென் சொல்லுங்க. இப்ப புறப்பட்டு போனதுனால என்ன நடந்துச்சு தெரியுமா? 3 நாள் ஆச்சு இவங்க பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன சொன்னாங்கன்னா, இந்த தாவீதும் அவனுடைய மனுஷனும் நம்ம கூட வரக்கூடாது. ஏன்னா அந்த மக்கள் ஒரு நாள் பாடினதை நாங்க கேள்விப்பட்டுக்கிறோம்.
தாவீது சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 சொல்லி இந்த கோலியாத்தை, நம்முடைய சேனை தலைவனா இருந்த அந்த கோலியாத்தை வந்து என்ன பண்ணாங்க, இவன் தான் வீழ்த்தினாங்க. அதனால இவன் நம்ம கூட வந்தா நமக்கு ஜெயம் கிடைக்காது, இவன் அங்கே கூடாரத்துக்கு அனுப்பிச்சிடலாம், நம்ம 18 இருக்கிறான், இருந்தாலும் அங்கே அனுப்பலாம், நம்ம மட்டுமே போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமே, அவங்க கிட்ட ஆண்டு கிட்ட எப்பவுமே ஆலோசனை கேட்கிற மனுஷன் தாவீது இப்ப என்ன பண்றாருன்னா, புறப்பட்டு அவர் ஆண்டுடைய ஆலோசனை கேட்காம அவங்க சொல்றதுனால அவங்க கூட யுத்தத்துக்கு போயிட்டான். இந்த ஒரே காரணத்தினால போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள அமலேக்கர் வந்து பாருங்க, இவங்க ஒரு சத்துருக்களோடு கூட இவங்க புறப்பட்டு போறாங்க, ஆனா இன்னொரு சத்துருவை இவனுக்கு விரோதமா எழுப்பி கர்த்தர் அந்த அமலேக்கரை எழுப்பி என்ன பண்ணார்னா, தென்புறத்தை சீமேன் மேல சிக்லாக்கி மேல படையெடுத்து வந்து அவனையும் அவனுடைய மனைவிகளும் பிள்ளைகளையும் எல்லாத்தையும் சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. அக்கினியினால் சுட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. கடைசியா வந்து பார்க்குறாங்க, அவன் மனைவி எல்லாமே பிள்ளைங்க யாருமே இல்லை, எல்லாத்தையும் சிறைப்பிடிச்சு அமலேக்கர் கொண்டு போயிட்டாங்க. ஒரு சத்துரு கிட்ட துணை போகும்போது இன்னொரு சத்துருக்க கர்த்தர் வந்து என்ன பண்ணார், இவனுக்கு விரோதமாக எழுப்பிட்டார். அதனால தாவீதுக்கு பயங்கரமான நெருக்கம் வந்துச்சு. ஒரு பெரிய பலசாலி தான், சிங்கத்தை கொன்றவன், கரடியை கொன்றவன், ஆனா வந்து இப்போ ஒரு ஆட்டை கிழிக்கிறத போல கிழிச்சு எறிஞ்சவன் தான். ஆனா வந்து சொன்னா, ஆனா என்ன நடக்குது பாருங்க, அந்த சத்துருக்களுக்கு அப்போ இப்ப பாருங்க, அவங்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் சிறைபிடிச்சு கொண்டு போனதுனால இவனுக்கு பயங்கரமான நெருக்கம் வந்துச்சு. இந்த நெருக்கத்துல அவன் சொன்னா பாரு, இப்ப என்ன நடக்கலாம், தாவீதுடைய மனைவி பிள்ளைகளை மாத்திரமல்ல, இவன் கூட இருக்கிற மனைவி, அவங்களுடைய மனைவி பிள்ளைகளையும் கூப்பிட்டு போயிட்டாங்க. எதனால என்ன பண்ணாங்க, உன் கூட நாங்க வந்ததுனால தான் எங்க மனைவி பிள்ளைகள் எல்லாம் கூட என்ன பண்ணிட்டாங்க, சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டான்னு சொல்லி எல்லாரும் கல்லெறியத்துக்கு எடுத்துட்டாங்க தாவீதுக்கு விரோதமா. ஆமே. ஆனா தாவீது தேவனாகிய கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி கொண்டு அவன் என்ன பண்ண, தன் பலன் போக மட்டும் 4வது வருஷம் சொல்றார், சத்தமிட்டு அவன் அழுதான்னு சொல்லப்படுது. ஆமேன்னு சொல்லுங்க. அந்த அழுகைக்கு பிறகு வந்து பாருங்க என்ன நடக்குது பாருங்க. 8வது வசனம், தாவீது கர்த்தரை நோக்கி அதற்கு அவர் அதை பின்தொடர், அதை பிடித்து சகலத்தையும் நீ திருப்பி கொள்வாயின்னு சொல்றார். இதை ஃபர்ஸ்டே செஞ்சிருந்தா இவன் குடும்பம் சிறைப்பட்டு போயிருக்காது. ஆமேன்னு சொல்லுங்க. அடிப்பட்ட பிறகுதான் வந்து சில நேரத்தில் என்ன பண்ண உணர்வு வருது. அதனால வந்து பாருங்க, தாவீது அதுக்கு பிறகு ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது, நீ பின்தொடர்ந்து போ, நீ அதை பிடிச்சி அதை சகலத்தை நீ திருப்பி கொள்ளுவென்றார். அந்த 18வது 19வது வசனத்தை சொல்றாரு, அமலேக்கரை பிடித்து கொண்டு போன எல்லாவற்றிலும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதிலும் பெரிதிலும் குமாரனும் குமார்த்திலும் ஒன்று குறைப்படாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கடவுள் மேல நம்ம நம்பிக்கை முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்பிக்கை வைக்கும் போது நாம் இழந்து போனதை எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு திரும்ப தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே வந்து சொன்னா, இப்படி கர்த்தரில முழு இருதயத்தோடு கர்த்தரை மேல நம்பிக்கை வச்ச மனிதர்கள் ஆபிரகாம், எலியேசர், இந்த தாவீதை சொல்லியிருக்கிறார். என்ன சில மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்கள நீங்க யூடியூப்ல எல்லாம் நீங்க போட்டு நோண்டி எல்லாம் பார்க்க கூடாது. வசனத்துல வந்து என்ன பண்ண, நான் அந்த சம்பவத்தை நீ யூடியூப்பை பார்த்து ஒருவேளை தட்டி ஒருவேளை எங்க இதுன்றதை பார்த்து டச் பண்ணிட்டு வந்து காட்டினா, நான் அந்த சம்பவத்தை உங்கள்கிட்ட கேட்பேன், நான் அந்த கதையை சொல்லு அப்படின்னு சொல்லுவேன். ஆமே. எப்படி அவங்க வந்துட்டு இது பண்ணாங்க, எப்படி அவங்க நம்பிக்கை இருந்தாலும் நான் கேட்பேன். அதனால பைபிளை எங்க இது என்னன்றதை கண்டுபிடிச்சு அவங்க கொஞ்சம் பெரட்டி பார்த்து என்ன பண்ணுங்க, வாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. வேணா அந்த மனுஷர்களை நான் சொல்லிடுறேன், கொஞ்சம் நீங்க தேடுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. யப்தா கர்த்தரை முழு நம்பிக்கையோடு கூட கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருந்தான். யப்தா. ஆமென். அல்லேலூயா. 2வது ஆசா, 3வது எசேக்கியா, 4வது நெகேமியா. இந்த 4 பேர் சரித்திரத்தை பற்றி கடவுளிடத்துல எப்படி அவங்க முழு நம்பிக்கையோட இருந்தாங்கன்றத உங்க பைபிளை நீங்க அலசி இந்த வாரத்துல நீங்க பார்த்துட்டு வரணும். ஆமென்னு சொல்லுங்க. ஆசா ராஜா, எசேக்கியா ராஜா, யப்தா ஒரு நியாயாதிபதி. இவங்க 3 பேரும் வந்துட்டு என்ன பண்ணோம், நீங்க கண்டுபிடிச்சிட்டு வரணும். ஆமென். அல்லேலூயா. 4 பேர், ஆசா, யப்தா, எசேக்கியா, நெகேமியா. இந்த 4 பேரும் கர்த்தர் மேல எப்படி முழு இருதயத்தோட நம்பிக்கை வச்சாங்கன்றதை நீங்க கண்டுபிடிச்சிட்டு வரணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தர்ல முழு இருதயத்தோடு கூட முழு நம்பிக்கையோடு கூட அவங்கெல்லாம் இருந்ததுனால கடவுள் அவங்கள வந்து கைவிடல, கடவுள் அவங்களை ஆசீர்வதிச்சார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. அவங்களுடைய வழிகள் எல்லாம் கர்த்தரை வந்து செவைப்படுத்தினார். எசேக்கியா அந்த எலியேசர் போனார், அவருடைய வழிகள் எல்லாம் ஆண்டவர் செவைப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. அப்ப முழு இருதத்தோடு அவங்க வந்துட்டு கர்த்தரை என்ன பண்ணாங்க, முழு இருதத்தோடு கர்த்தரை சார்ந்திருந்தாங்க. அங்க வசனம் சொல்லுகிறதபடி அங்க என்ன சொல்றாருன்னா, வாசிக்கலாம். அங்க என்ன சொல்றாருன்னா, அப்ப வந்து சொல்றாரு, அவர் வந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள்,
அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. எலியேசர் ஆண்டுடைய அந்த வழியெல்லாம் போது என்ன பண்ண, ஆண்டவரே நினைச்சிட்டு போறான். அவன் ஆண்டவர் தெரியுதா இல்லையோ, ஆனா ஆண்டவர் ஆபிரகாமின் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சொல்றான். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரோடு ஆபிரகாமோடு கூட இருக்கிற ஆண்டவர் எனக்கு உதவி செய்யட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், நினைச்சிட்டே போறான். ஆமென் சொல்லுங்க. அவனுடைய வழிகளை கர்த்தர், பாதைகளை கர்த்தர் செவைப்படுத்தி. அல்லேலூயா. அவங்க யாரும் அப்ப கர்த்தரை வந்துட்டு முழு இருதத்தோட நம்பினவங்க அவங்கலாம். ஆனா இப்ப நான் உங்களுக்கு நீங்க கொஞ்சம் அதெல்லாம் அலசி பார்த்துட்டு வர சொல்றேன். அவங்களெல்லாம் கடவுளை முழு இருதத்தோட நம்பினவங்க. அவங்களெல்லாம் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிச்சாரு. அதனால பாத்தீங்கன்னா அப்ப அவங்க என்ன பண்ணல, சுய புத்தியின் மேல சாரல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப முழு இருதத்தோட கர்த்தரை நம்பிக்கை வச்சவங்க அவங்கலாம். ஆமென். அதனால சுய நம்பிக்கையும் சுய பெருமையும் மனிதனுக்கு அழிவை தந்துரும். ஆமென் சொல்லுங்க. அதனால நம்ம செய்யும் எல்லா காரியங்களிலும் கர்த்தரை நாம என்ன செய்யணும், நம்பிக்கையாக கொண்டிருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்ப மனுஷன் தேவனை விட்டு பிரிஞ்சு ஒருவேளை தனியாக ஜீவிக்க வேண்டும் என்று அவங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க, விரும்புறாங்க. ஆனாலும் தேவனுக்கு அதனால என்ன பண்ணுவாரு, அவங்களுக்கு தேவனுக்கு எதிரான அவங்களுடைய பாவம் செய்கிறவளாய் காணப்படுவாங்க. ஆமென். அல்லேலூயா. மனிதன் தன்னோடு ஐக்கியமா இருக்க வேண்டும்ன்றதான் ஆண்டவர் எப்பவுமே விரும்புறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப அதனால தான் சொல்றாரு, அப்ப சுய புத்தியின் மேலே சாயாமல் தன் முழு இருதத்தோடு கர்த்தரில நம்பிக்கை இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அப்ப சுயநலமா வாழ்ந்தவங்க அப்படின்னா யார் அப்படின்னா, அதுல ஒரு 2 பேரை நான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு 2 பேரை நீங்க தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு விட்டுறேன். ஆமென். அப்ப பாத்தீங்கன்னா இங்க லூக்கா 16ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா இங்க 2 மனிதர்கள் இருக்கிறாங்க. 16ஆம் அதிகாரத்துல ஐஸ்வர்யவான் லாசர் இருக்காங்க. இந்த ஐஸ்வர்யவான் லாசருடைய கதைகளை உங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால இப்ப இந்த ஐஸ்வர்யவான் லாசர் என்ன பண்ணாருன்னா, வாசிக்கலாம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். சிநேகிதரை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். இங்க சொல்றாரு. அப்ப என்ன சொல்ற, அநீதியான உலக பொருட்களான உங்களை சகோதரர்களை என்ன பண்ணுங்க, சிநேகிதரை சம்பாதித்துக் கொள்ளுங்கிறார். ஆமே. அநித்தியமான பொருளை கொடுத்து ஆகிய என்ன பண்ணும், சிநேகிதரை சம்பாதிக்கணும்னு சொல்றார். இப்ப சொல்லிட்டு இப்ப 22வது வசனத்தை வாசிக்கலாமே. இப்ப ஐஸ்வர்யன் லாசர் 2 பேர் இருக்காங்க. ஐஸ்வர்யன் நல்லா சம்பூர்ணமா சாப்பிட்டு நல்ல உடைகள் எல்லாம் உடுத்தி கொண்டு நல்லா சாப்பிட்டு இருக்கான். அவனுடைய வாசப்படியில தான் அவன் போடுற சாப்பாட்டுல அந்த எச்சையில இருந்து அதுதான் தன்னுடைய வயிற்றை பசியை என்ன பண்றான், ஆட்டி கொண்டிருந்தான் அந்த லாசர். ஆனா லாசர் 2 லாசர் இருக்கிறாங்க. நீங்க அந்த 4 நாள் உயிரோடு எழுப்புன அந்த லாசர் தான் இவன் அப்படின்னு நினைச்சுறாதீங்க. ஆமென் சொல்லுங்க. அந்த லாசர் மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன். ஆமென் சொல்லுங்க. இந்த லாசர் அவன் தரித்திரனான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால இந்த தரித்திரன் என்ன பண்றான், இவன் கடலை ஒருவேளை நம்பியிருப்பான், ஆண்டவரை நம்பி விசுவாசித்திருப்பான் போல தெரியுது. ஆனா கடவுளை விட்டதுனால இவனுக்கு தரித்திரம் வந்திருக்குது. ஆமென் சொல்லுங்க. அவன் தரித்திரம் எப்படி எல்லாம் வருதுன்னு சொல்லி நீதிமொழிகள் சாமுத்திர புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா தரித்திரமும் ஆகவே அந்த வறுமை எப்படி எல்லாம் வருதுன்றதை நீங்க படிச்சீங்கன்னா அங்க தெரியும். ஆமென் சொல்லுங்க. அதனால பாத்தீங்கன்னா போஜனம், அப்ப குடியனும் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவார்கள். குடிகார கொப்பனும் போஜன பிற சாப்பாட்டு ராமனா இருந்தா தரித்திரர் ஆவார்கள் சொல்லப்படுது. தூக்கம் கந்தைகளை உடுத்து வைக்கும். அப்ப நம்ம தூங்கிட்டே இருந்தாலும் என்ன பண்ணோம், கந்தலான துணிக்கு வந்துடும் சொல்றாரு நம்முடைய வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. அதனால இப்படி அவன் குடியனும் போஜன பிரியனா ஒருவேளை இருந்திருக்கலாம். அதனால இவனுக்கு தரித்திரம் வந்திருக்கலாம் ஒருவேளை லாஸ்ட்லுக்கு. ஆமென் சொல்லுங்க. அதனால இப்படி அவனுடைய சாப்பாடுல சாப்பிட்டு அவன் துணிக்கி போடுறது அந்த இலையில இருக்கிற சாப்பாட்டை தான் ஆசையா இருந்து அதை தான் சாப்பிட்டுட்டு தன் வயிற்றை நிரப்பிட்டு இருந்தானா. ஒரு நாள் இவன் மறிச்சிட்டான். ஒரு நாள் கழிச்சு அந்த பணக்காரனும் மறிச்சிட்டான். ஆனா லாசர் மறிச்ச உடனே ஆபிரகாமினுடைய மடிக்கு கொண்டு போகப்பட்டான், தேவதூதனுடைய மடிக்கு. ஆனா இவனும் மறிச்சான். ஆனா இவன் போன இடம் அவன் அங்க கொடியமான ஒரு பாதாளத்துல போகிறான். அந்த வசனத்தை வாசிக்கலாமே. அவன் அங்க 23வது வசனம். அப்ப பாருங்க, இந்த இவனும் மறிக்கிறான். மறிச்சிட்ட பிறகு இவன் எங்க போறான், அவன் பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது ஆபிரகாமையும், ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப என்ன பண்றான், பாதாளத்துல வேதனைப்படுறான். அங்கிருந்து கண்ணை ஏறெடுத்து பார்த்தா ஆபிரகாமே அவன் மடியில இருக்கிற லாசரை பாக்குறான். பார்த்துட்டு சொல்றான், அப்பொழுது அவன்
எனக்கு கொஞ்சம் இறங்கி அவனுடைய விரலுடைய நுனியினுடைய அந்த என்ன பண்றாரு, விரலுடைய நுனியை தண்ணீர்லாம் தோய்த்து என் நாவை கொஞ்சம் புரிய பண்ணு. ஏன்னா இங்க ரொம்ப வேதனைப்பட்டுக்கிறேன், என் நாவெல்லாம் வந்துட்டு வறண்டு போயிட்டு இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அங்க வந்து பேர் அந்த அந்த பாதாளத்தை குறித்து சொல்றாரு. ஆனா அக்கினியும் கந்தகம் இருக்கிற அந்த கடல்ல வந்து பங்குன்றார் ஆண்டவர். அப்ப அங்க போனா எப்படி இருக்கும் நல்லா யோசித்து பாரு. அதான் சொன்னார் பாருங்க, அவன் விரலினுடைய நுனியை தண்ணீரை துவைத்து நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத செவி சாய்க்காம எண்ணம் போல வாழ்றவங்களுக்கு அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று நம்ம தவறான வழியில போயிட்டோம் அப்படின்னா இந்த கதி தான், அக்கினியில வேதனைப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள போவோம். ஆமென் சொல்லுங்க. அவன் பாருங்க, அவன் போயிட்டு அக்கினி ஜுவாலில் நான் வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி கோபப்படுறான். என்ன பண்ணா, யாருடைய நாவை குளிர பண்ண சொல்றான்? அந்த தரித்திரனா இருந்த லாசனுடைய விரல் நுனிய தண்ணீர் தோய்த்து என் நாவை வந்து குளிர பண்ணுங்க, அவனை அனுப்புங்க. ஆமே, அவனை அனுப்ப சொல்றிய, அவன் வீட்டுல தானே, உன் வாசப்படில தானே இருந்தான். ஒரு நாளாய்க்கு நல்ல சாப்பாடு கொடுத்துருப்பேன் நீ. ஆமே, அவன் மேல பரிதாபப்பட்டிருப்பியா? அந்த எண்ணம் உனக்கு வந்திருக்குமா? இல்ல. ஆனா கடைசியா வந்து அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, இல்லப்பா அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது, நீங்க அவன் வந்துட்டு வெகு அங்க கீழே சொல்ற பாருங்க. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியில உயிரோடுக்கும் காலத்தில் தன் நன்மைகளை அனுபவித்தான், லாசரு அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அவன் இப்ப நினைத்துக்கொள், அதை நினைத்துக்கொள், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படின்னு சொன்ன உடனே இப்பதான் இவன் வந்துட்டு என்ன பண்ண, சுயநலமா வாழ்ந்துட்டான் இவன். ஆமே, சுயநலமா வாழ்ந்துட்டான். மற்றவனுக்கு தன்னுடைய சிநேகிதனுக்கு வந்து என்ன பண்ணல, அவனுக்கு உதவி செய்யல, அவனுக்கு ஒருவேளை ஆகாரம் கூட கொடுத்து அவனை கனம் பண்ணல. ஆமென் சொல்லுங்க. அப்படி இருந்ததுனால இப்ப என்ன நடக்குது, அதை தாங்க வந்து வேதம் சொல்லுது. அந்த 9வது வசனத்துல என்ன நம்ம படிச்சோம், உலக பொருட்களால அநீதியான உலக பொருட்களாலே உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதிங்கள். ஒரு சாப்பிட அற்புதமான ஒரு உலக பொருள், அது அழிஞ்சு போறது. கொஞ்சம் காலையில வச்சுட்டு ஒருவேளை சாயங்காலத்துக்குள்ளேயே அது மறுநாளே கொடுத்தா சாப்பிட முடியுமா? அது அழுகி போயிடும். யாரும் சாப்பிட முடியாது, அவனும் சாப்பிட முடியாது, மற்றவனும் சாப்பிட முடியாது. அந்த உலக பொருட்களால் சிநேகிதரை சம்பாதிக்கின்றார். அதை கூட இவன் செய்யல. ஆமே, சுயநலமா வாழ்ந்தான். நான் உண்டு, என் குடும்பம் உண்டு அப்படின்னு சொல்லி இவன் லட்சரியா இவன் மட்டும் வாழ்ந்தான். ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா கடைசியா வந்து இவன் வந்து அவனுக்கு உதவி செய்யல. இப்ப அவன் சொல்றான், சரி அப்பதான் இந்த வேதனை உள்ள இடத்துக்கு இப்பதான் அவன் நினைக்கிறான், என் சகோதரர்கள் இருக்கிறாங்க வீட்டுல, ஆனா அவங்களுக்காக இந்த லாசருக்கு தெரியும் என் வீடு, என் சகோதரர்கள் வீடுதான் தெரியும். இவனை அனுப்பி போய் இந்த இடத்துல இந்த வேதனை உள்ள இடத்துக்கு வராதபடிக்கு அவனை என்ன பண்ணுங்க, அவனை போய் அனுப்புங்க அப்படின்னு சொல்லு. ஆமென் சொல்லுங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, ஆபிரகாம் சொல்றாரு, அங்க 2 தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அந்த 2 தீர்க்கதரிசிகளுக்கு 2 ஊழியக்காரர் இருக்கிறாங்க இந்த ஊர்ல. அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு செவி சாய்த்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா இங்க வரதா இங்க போதான்றது தெரியும் அப்படின்னு சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இருக்கிற சகோதரனுக்கும் வந்து என்ன பண்ணல, இருக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணல, ரட்சிப்பை சொல்லல. ஆமென். அப்ப தேவனுடைய நன்மை பற்றி அவங்க வந்து என்ன பண்ண, சகோதரர்களுக்கு சொல்லல, ரட்சிப்பை சொல்லல, ஆண்டவருடைய நன்மைகளை குறித்து சொல்லல. அப்ப சகோதரருக்கு நன்மை செய்யல, நல்ல வழியை என்ன பண்ணல, அவன் காட்டவே இல்லை. அப்போ சுய புத்தியின் மேல அவன் வந்து என்ன பண்ணான், சார்ந்திருந்தான். அதனால அவன் வந்து யாருக்கும் சுய புத்தியமா செயல்பட்டதுனால சுயநலமா அவன் வாழ்ந்தானே தவிர, ஆகவே அவன் வந்துட்டு என்ன பண்ண, மற்றவங்களுக்கு அந்த உதவி செய்யற எண்ணம் இல்லாம வாழ்ந்துட்டான். ஆமே. அப்ப சுயநலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனால அவனுடைய வாழ்க்கை எங்க போயிடுச்சு, அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாதாளத்துக்கு போயிடுச்சு. ஆமே. அதனாலதான் சொல்ற, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரிலே உன் முழு இதயத்தோடு அவன் மேல நம்பிக்கையா இருந்ததுன்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அப்ப சுய புத்தியின் மேல சார்ந்து வாழ்ந்தவன் ஐஸ்வர்யவான். 2வது ஒரு மனுஷனை பார்க்கிறோம். நெகேமியா புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நெகேமியா 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, நெகேமியா 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அந்த நாட்களிலே நான் யூதாவிலே ஓய்வு நாளில் சிலர் ஆடைகளை மிதிக்கிறதையும் சில தானிய பொதிகளை கழுதின் மேலே ஏற்றி கொண்டு வருகிறதையும், திராட்சை ரசம், திராட்சை பழம், அத்திப்பழம் முதலானவைகளினுடைய பற்பல சுமைகளை எருசலேமுக்கு கொண்டு வருகிறதையும் நான் கண்டு அவள் தின்பண்டம் விற்கிற நாளை பற்றி அவர்களை திடச்சாட்சியாய் கடிந்து கொண்டேன்னு சொல்றார்.
என்ன புரியுதா உங்களுக்கு? என்ன புரியுதா? இஸ்ரேல் மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஓய்வு நாள்ல வந்து என்ன பண்ணாங்களா, சில ஆலையில மிதிக்கிறதையும், சில அவங்க வந்துட்டு ஆலையில மிதிக்கிறதும், பொதிகளை வந்துட்டு என்ன பண்ணாங்க, கழுதின் மேல ஏற்றி கொண்டதும், ஓய்வு நாள் தான், அன்றைக்கு தான் வேலை நாள் ஆக்கிட்டாங்க அவங்க. அன்னைக்கு தான் தீவிரமா போய் என்ன பண்றாங்க, வேலை செய்யறாங்க. ஆலைகளை அவங்க வந்து என்ன பண்ணாங்க, மிதிக்கிறதெல்லாம் செய்யறாங்க. அந்த பழங்கள் எல்லாம் வந்து போட்டு மிதிக்கிறது. அங்க திராட்சை பழம், திராட்சை ரசம், திராட்சை பழங்களை, அத்தி பழங்களை இதெல்லாம் போய் என்ன பண்றாங்கன்னா, அதுல வந்துட்டு என்ன பண்ணாங்க, அதெல்லாம் ரசமாக்குறது. இந்த வேலை செய்கிறது மாத்திரமல்ல, இதை வந்துட்டு என்ன பண்றாங்க, இதெல்லாம் எடுத்துட்டு பற்பல சுமைகளை ஓய்வு நாள்ல எருசலேமுக்கு போய் வியாபாரம் பண்றதுக்கு போறாங்க. ஆமே, என்ன பண்றாங்க, ஓய்வு நாள்ல யூதர்கள் என்ன பண்றாங்க, வியாபாரம் பண்ணாங்க. ஓய்வு நாளை வந்துட்டு பரிசுத்த குலைச்சல் ஆக்குனாங்க. பரிசுத்தப்படுத்துறத, பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளா என்ற நாளை அந்த நாட்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்கி, அப்ப ஓய்வு நாளை அசட்டை பண்ணிட்டு வேலைன்னு வேலைக்கு போட ஆரம்பிச்சாங்க. பழங்களை விற்கிறதுக்கு, வியாபாரம் பண்றதுக்கு போனாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த தீரியர்கள் இப்படிப்பட்ட அவங்களோடு கூட சேர்ந்துக்கிட்டு இப்படிப்பட்ட காரியத்தை அவங்க செஞ்சாங்க. ஆமே, சுய புத்தியின் மேல சார்ந்து அப்ப வந்து இப்ப நான் வியாபாரம் பண்ணாங்க. பரிசுத்த நாளை அவங்க பரிசுத்த குலைச்சல் ஆக்குனாங்க. அதனால அந்த சுய புத்தியின் மேல சார்ந்ததுனால அவங்க வழியை வந்து சதைப்படுத்த முடியும். கர்த்தர் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஞாயிற்றுக்கிழமை நாள் அவங்க 6 நாள் வேலை செய்யறது பத்தாம 7வது நாள் கூட, அன்னைக்கு கூட ஓய்வு நாள்ல கூட வந்து என்ன பண்ணாங்க, வியாபாரம், தொழில், அப்புறம் வந்து அப்படி வந்துட்டு என்ன பண்ணாங்க, அந்த நாளை வந்து கடமையாக்கி பண்ணிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. சுய புத்தியின் மேல சார்ந்து போனாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அதனால ஆண்டவர் அவங்களை வந்துட்டு பரிசுத்த குலைச்சல் ஆகிறதுனால கர்த்தர் அவங்களை வந்துட்டு என்ன பண்ணாங்க, தாண்டிச்சார். ஆமே, அல்லேலூயா. ஆகவே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாக்குறோம், 1 ராஜாக்கள் புத்தகத்துல வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 1 ராஜாவில் 11ஆம் அதிகாரம். 1 ராஜாவில் 11ஆம் அதிகாரத்துல என்ன நடக்குது பாருங்க. அங்க ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்படுது. வாசிக்கலாம் 11ஆம் அதிகாரம். இங்க 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கும்போது, சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல், அப்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். மோவாபியரினுடைய அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரனுடைய அருவருப்பாகிய மோலகுக்கும் மேடைகளை கட்டினான். தூபம் காட்டி தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். ஆகையால் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி கட்டளையிட்டு இருந்தும் திருப்பி அப்ப ஆண்டு கற்பித்ததெல்லாம் என்ன செய்யல, கை கொள்ளாம போனதுனால அவன் மேல கோபமானார். ஆகையால் நான் உனக்கு கட்டளிட்ட என் உடன்படிக்கையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் 2 முறை அவருக்கு தரிசனம் வராரு. அப்ப ஆண்டவருடைய கற்பனைகள் கட்டளைகள் குறித்து அப்பாவும் சொல்லி போறாரு, தாவீதும் சொல்லி போறாரு. ஆனா இவரு ஆண்டவரும் சொல்றாரு. ஆண்டவர் கேட்டாரு, இனி சின்ன வயசுல வந்துட்டோன்னா எனக்கு ஆண்டவர் எனக்கு ஞானத்தை தாங்க, ஜனங்களை வழி நடத்துறதுக்கு அப்படிலாம் கேட்டவன் ஆண்டவர் எனக்கு கேட்டத ஞானத்தையும் கொடுத்தாரு, கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருந்தார். ஆனா ஆண்டவர் அவர் சொல்லாததை வந்துட்டு என்ன பண்றாரு, வெறுத்ததெல்லாம் இவன் சுய நலத்துக்காக சுய புத்தினால இவன் என்ன செய்யறான்னா, 1வது வசனம் சொல்லுது, அவன் பாருங்க, சாலமோன் பார்வோனுடைய குமார்த்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமான அந்நிய ஜாதியான அநேக ஸ்திரீகள் மேலே ஆசை வைத்தான். அல்லேலூயா. ஆசை வைத்தான். கீழே சொல்லப்படுது 2வது வசனம், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் தான். நீங்க இன்னொருத்தருக்கு என்ன பண்ண, உலக பிரகாரமான மக்களுக்கு பொண்ணும் கூடக்கூடாது, பொண்ணு அங்கிருந்து எடுக்கவும் கூடாது. நீங்க அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் என்ன பண்ணக்கூடாது, சேரக்கூடாது, பிரவேசிக்கூடாது சொல்லிட்டு சொல்றாரு. அவர்களை நிச்சயமாக நாங்கள் தங்கள் தேவரை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு நிறைய பேர் அப்படியே நம்ம என்ன சொல்றதுன்னா, இவன் போற நேரம் அந்த ஊட்டவே எல்லாத்தையும் வலிச்சிடுறாரு. எல்லாரையும் வலி விதிச்சுதான் இவங்களை எங்க வலி, யார் அந்த மாதிரி எவனா ஒருத்தர் சாட்சி சொல்ல முடியுமா?
இவன் போனதுனால அவன் அண்ணி இவன் வீட்டுக்கு தான் போய்க்கிறான். இவன் ரட்சிக்கப்பட்ட பொண்ணு தான். அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் இவன் போறங்க, இவன் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. யார் கொண்டு வந்தாங்க? யாரும் ஒருத்தர் சாட்சி சொல்ல முடியுமா? அவங்க வழியில தான் இவங்க கொண்டு போயிருக்காங்க. ஆமே, அதாங்க வேதம் சொல்லுது. அவங்க நிச்சயமா தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவாங்க. இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளைங்கள் வந்தவங்க சின்ன வயசுல இங்க வந்து பிறந்தவங்க கூட இன்னைக்கு என்ன பண்ணாங்க? போய் அங்க போய் கும்பிட்டு உட்காந்துக்கிறாங்க. ஆமே. இங்க கீழே சொல்றாரு பாருங்க, என்று சொல்லியிருந்தார் சாலமோன் அவர்கள் மேலே ஆசை வைத்து அவர்களோட ஐக்கியமா இருந்தான். ஆமேன்னு சொல்லுங்க. இவனுக்கு இருக்கின்ற பொண்டாட்டிகள் இல்லாம வேற மனைவி மேல எல்லாம் வேற அந்நிய பெண்கள் மேல எல்லாம் ஆசை வச்சான். ஐக்கியமா இருந்துச்சு, அவனுக்கு ஆசை இருந்துச்சு. இது வந்து என்னாச்சுன்னா, இவன் தான் கோல்டன் டெம்பிள், கடவுளுக்கு ஒரு மகிமையான ஒரு தங்க கோயிலை கட்டினவன். அவனை பார்த்து தான் இன்னைக்கு எல்லாம் உலகத்துல எங்க பார்த்தாலும் தங்க கோயில் கண்ணிக்கிறாங்க. அவன் தான் ஃபர்ஸ்ட் தேவனுக்காக, ஜீவனுள்ள தேவனுக்காக, உன்னதமான தேவனுக்காக ஒரு தங்க கோயிலை கட்டினவன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா அவன் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா அந்த அந்நிய பெண்கள் மேல ஆசையும் ஐக்கியம் வந்ததுனால, சுய புத்தி மேல சார்ந்ததுனால, தேவன் சொன்னதெல்லாம் வெறுத்துட்டு கடவுளுடைய கட்டளை கற்பனைகள் எல்லாம் ஒதுக்கிட்டு இவன் செயல்தான் சரின்னு சொல்லி அவன் செயல்பட்டதுனால என்ன நடந்தது? ஆண்டவர் எச்சரிச்சார். எச்சரிச்சும் கூட ஆனா அவன் கடவுளை விட்டு என்ன பண்ணல, அவன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிட்டான். போனதுனால என்னாச்சு தெரியுமா? ஆண்டவர் அவன் ராஜ்யபாரத்தை பிடிச்சான். இது மாத்திரமல்ல, இவனுக்கு ராஜ்யபாரம் பிடுங்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சவுல் ராஜா இருந்த வரைக்கும் 12 கோத்திரத்தை ஆளுகை செஞ்சான். தாவீது 12 கோத்திரத்தை ஆளுகை செய்தான். இவன் இப்படி கீழ்ப்படியாம போனதுனால ராஜ்யமே 2ஆ பிரிஞ்சிச்சு. 12 கோத்திரமே பிரிஞ்சு போச்சு இந்த சாலமோன்னால. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பிரிஞ்சதுனால என்ன நடக்குது பாருங்க. இவன் தேவனுக்காக தங்க கோயிலை கட்டினது மாற்றமல்ல, இப்ப பொண்டாட்டிங்க ஆசையை சொல்றாங்க, எங்க ராஜாவே எங்களுக்கு கூட நாங்க வந்துட்டு ஆதியா நாங்க வணங்கின இந்த கடவுளுக்கு தாங்க இந்த கோயில் இருக்குது, இதுக்கு கூட நீங்க கூட ஒரு கோயில் கட்டுங்க வாங்க. பொண்டாட்டிங்களுக்காக கோயிலும் கட்டணும். ஆமே, பொண்டாட்டிங்களுக்காக கோயில் கட்டினது மாற்றமல்ல, அதுக்கு கும்பாபிஷேகம் பண்றதுக்கு தூபம் காட்டுறது இவனே போய் தூபம் காட்டணும். அல்லேலூயா. கர்த்தர் அதனாலதான் இவன் சுய புத்தியின் மேல சார்ந்ததுனால கடவுள் இவனை விட்டே விலகிட்டார். ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அந்த ஆசையும் ஐக்கியம் வச்சிருந்த அவங்க கிட்ட அந்நிய தேவர்களை பின்பற்றினான். மனைவின் நிமித்தமா அவங்களுக்கு வந்து தூபம் காட்டினான், கோயிலும் காட்டினான். இதனால தேவன் அவனை விட்டு விலகிட்டான். சுய புத்தி. ஆமே, அல்லேலூயா. 1 சாமுவேல் புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 22வது வசனத்துல இருந்து நீங்க வாசித்தீங்கன்னா, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான், எல்லாவற்றையும் இப்ப என்ன நடக்குது பாருங்க. ஏலி வந்துட்டு தேவனுடைய ஆசாரியனா இருக்கிறான். ஆனா அவங்க வந்து என்ன பண்றான், இஸ்ரவேலுக்கு எல்லாவற்றுக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆசாரிப்பு கூடத்துல இருந்து வாசல்ல இருந்து கூட்டம் கொடுக்குற ஸ்திரீகளோடத்துல இவங்களுடைய பிள்ளைங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்களோட கூட போய் பாவம் செஞ்சாங்க. ஆமே, தேவனுடைய ஆழத்துக்கு வரவங்க கிட்ட போய் என்ன பண்ண பாவம் செஞ்சாங்க ஏலினுடைய பிள்ளைங்க. கீழே சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். அவர்களை நோக்கி நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வந்துட்டு அவங்க அப்பா சொல்றாரு, பொல்லாத நடக்கையெல்லாம் செய்யறீங்கன்னு சொல்லி கேள்விப்படுறேன். வேண்டாம், நல்லதல்ல, நீங்க தான் காரணமாங்கிறீங்க அப்படின்னு ஏலி என்ன பண்றாரு சொல்றாரு. ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்ப அவங்க அந்த காரியத்தை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. 3ஆம் அதிகாரம் ஆண்டவர் பாருங்க என்ன பண்ணாங்க பாருங்க. அந்த சுய புத்தியின் மேல அவங்க சார்ந்ததுனால கடவுள் அப்பா சொல்றாரு, ஆசாரியன் சொல்றத கேட்டு அவங்க நடக்க வேண்டிய பிள்ளைங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரவேல் மக்களுக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டியவங்க இவங்க வந்து என்ன பண்ணாங்க, பாவம் செய்யறாங்க, மீறி நடக்கிறாங்க. அதுக்கு இவங்க காரணமா இருக்காங்க, ஏலினுடைய பிள்ளைங்க. அதனால வந்து என்ன பண்றாருன்னா ஆண்டவர் அந்த நியாய தீர்ப்பை கர்த்தர் கொண்டு வரார். ஆமென் சொல்லுங்க. இவன் சுயமா அப்படி செயல்பட்டதுனால அந்த பிள்ளைகளை இவன் கண்டிச்சும் கூட அவங்க கண்டிக்கிறான், சொல்றான். ஆனாலும் அந்த வார்த்தைக்கு அந்த பிள்ளைங்களும் கீழ்ப்படாத போயிட்டாங்க. அவங்க அப்பாவும் கேட்டும் கூட என்ன பண்ணல, அவங்களை இன்னும் கண்டிஷன் பண்ணி அவங்களை வழியா சரியா நடத்தல. ஆமென். வாசிக்கலாம் 3ஆம் அதிகாரம். அங்க சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாருன்னா 13வது வசனம்.
யார் அறிந்திருந்தாரு? ஏலி. ஏலி அறிந்திருந்தோ இப்ப என்ன பண்ணல, சரியா அடக்கலன்றது இங்க வந்துருச்சு. ஆமே, பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ணல. அதனால என்ன பண்றாருன்னா, அவர்களை அடக்காம போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கும் என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்றும் அவனுக்கு அறிவித்தேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நீங்காத நியாய தீர்ப்ப சாபத்தை ஆண்டவரே என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. கீழே சொல்றாரு, அது நிமித்தம் அக்கிரமம். அது பாத்தீங்கன்னா அந்த நாட்கள்ல பலினாலாவது காணிக்கலாவது அது நிவர்த்தி செய்ய முடியாது. அந்த பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாது, அதுக்கு மன்னிப்பு பட முடியாதுன்றார். ஆமே, அல்லேலூயா. அது சொல்லிட்டு சொல்றாரு, அதனால ஏலின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டு இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆமென். என்ன நடந்தது தெரியுமா? ஒரே நாள்ல 2 பிள்ளைகளும் பலி தர, ஒரே நாள் செத்தாங்க 2 பிள்ளைகள். ஆமே, அல்லேலூயா. அதனால சுய நலத்துக்காக சுய புத்தியின் மேல சார்ந்து அந்த பிள்ளைகள் அப்படி போனதுனால ஒரே நாள்ல ஏலினுடைய பிள்ளைகளும் செத்தாங்க, 2 பேரும் செத்தாங்க. இவங்க 2 பேரும், உன் பிள்ளைங்க 2 பேரும் செத்துட்டாங்கன்னு சொல்ல கேள்விப்பட்டதை கேட்டாரு பாருங்க ஏலி, இவரும் வந்துட்டு செத்துட்டார். ஆமே, ஒரே நாள்ல 3 மரணம் ஒரே வீட்டுல செஞ்சு ஆண்டவர் நியாயத்திற்கு கொண்டு வந்து. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் அப்படி நம்ம மீறி நடக்காதபடிக்கு நாம் தேவனுடைய சமூகத்துல ஆண்டுடைய கட்டளைகளை கற்பனைகளை கை கொண்டு நம்ம சுய புத்தியின் மேல சுய லாபத்துக்காக நம்ம ஆதாயத்துக்காக நம்ம எப்படினாலும் வாழலான்றது இல்லை. ஆண்டு சொல்றார், சுய புத்தியின் மேல சாராமல் கர்த்தரிலே உன் முழு இருதத்தோடு நம்பிக்கை இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை அவர் செவைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு சொல்ற. அப்ப ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும்? பயப்படணும். சாமத்துல 3ஆம் அதிகாரத்துக்கு வந்துருவோம், முடிச்சிருவோம். அங்க சொல்றாரு 3ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரத்துல அங்க சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். 7வது வசனம் 8வது வசனம். நீதிமொழிகள் சாமத்துல 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். இல்ல அதுக்கு மேல 7வது வசனம், 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து. ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்மளே நம்ம ஞானின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அதனால சொல்றாரு, கர்த்தருக்கு நீ பயந்து தீமை விட்டு விலகு. ஆமே, ஏன் அப்படி தீமை விட்டு அவங்களால விலக முடியல? வேதம் சொல்லுது 16ஆம் அதிகாரம், இந்த வசனத்தை அப்படியே வைங்க. 16ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது அங்க என்ன சொல்றாருன்னா, 16ஆம் அதிகாரம் அங்க சொல்றாரு பாருங்க, 16ஆம் அதிகாரம் அதே சாமத்துல 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கிறோம், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும், கர்த்தருக்கு பயப்படுறதுனாலே மனுஷர் தீமை விட்டு விலகுவார்கள். அப்ப ஆண்டவருக்கு பயப்படுறதுனால்தான் மனுஷர்கள் தீமை விட்டு விலகுவாங்க. ஆனா பயப்படல, ஆண்டவருக்கு பயப்படலன்னா தீமை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆமே, கீழே சொல்றாரு 7வது வசனம், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவருடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானம் ஆகும்படி செய்வார். ஆமென் சொல்லுங்க. நம்ம வழி சரியா இருந்துச்சுன்னா சத்துருக்களும் சமாதானம் ஆகும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இங்க என்ன சொல்றாரு? இப்ப வருவோம், அதே 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்துக்கு வரும். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு, உன் நாவுக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமா பலனா இருக்குன்னு சொல்றாரு. சொல்லிட்டு கேள் சொல்றாரு பாருங்க, உன்னுடைய பொருளாலும் உன்னுடைய எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளிலே திராட்சை ரசம் புரண்டு ஓடுன்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உன் பொருளாடு உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை நீ கனம் பண்ண ஆண்டவர் உன்னை கனம் பண்ணுவார். அப்பொழுது உன் களஞ்சியங்கள், உன்னுடைய குடும்பம், உன் தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாவற்றிலும் பூரணமாய் கர்த்தர் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், அவன் ஆலைகளில திராட்சை ரசம் புரண்டு ஓடுகிறதான அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை மிகுதியாய் கர்த்தர் தந்து வழி நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 3 ஆலோசனைகளை நான் சொல்லுகிறேன். நாம் கர்த்தரை நம்ம ஞானி என்று நம்ம எண்ணிடக்கூடாது, கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு பயந்து நம்ம தீமையை விட்டு நம்ம விலக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய பொருளாலும் எல்லா விளைவின் முதல் பலனாலும் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை கனம் பண்றதை நம்ம தவற விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. நாம் கர்த்தருடைய சிட்சையை, அடுத்த வருஷம் சொல்லுது, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டுடைய சிட்சையை அற்பமா நம்ம எண்ணக்கூடாது. அது சொன்னாரு, கர்த்தருடைய சிட்சை அங்க சொன்னார் 12வது வசனத்துல, தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறத போல
கர்த்தரும் எவனிடத்துல அன்பு கூறுகிறாரோ அவனைத்தான் கர்த்தர் சிட்சிக்கிறார். யாரை அதிகமா நேசிக்கிறாரோ அவனைத்தான் கர்த்தர் சிட்சித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அவர் சொல்றாரு, அப்ப கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய பிரமாணங்களுக்கும் அவருடைய ஆளுகைக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு முன்பாக நம்ம வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது? பெருமைப்படக்கூடாது. பெருமை பாராட்டாதபடிக்கு நம்ம ஆண்டுக்கு முன்னாடி நம்ம தாழ்த்த வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நாம் கர்த்தருக்கு முன்பாக நம்ம நடந்து கொண்டு வருகிறதான அவருடைய கடமைகளை நம்ம வந்து சரியா நம்ம செயல்படும் போது, ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையா உத்தமமா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடமைகளை சரியா நம்ம நிறைவேற்றும் போது, அப்ப ஆண்டவருக்கு நம்ம பயப்படும் போது, ஆண்டவர் தான் எஜமான், நாம் அவருடைய பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம அப்படி நம்ம நினைச்சு நம்ம வந்து நம்ம செயல்படும் போது, கீழ்ப்படியும் போது, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழிக்கூடிய ஆசீர்வாதங்களை கற்றுக் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. அதெல்லாம் சொல்றாரு, சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரிலே முழு நம்பிக்கை இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே கர்த்தரை நம்பிக்கையா இருந்த மனிதர்களை பார்க்கிறோம். ஆகவே சுய நலத்துக்காக சுய புத்தியின் மேல சார்ந்தவங்களை பார்க்கிறோம். அதனால அவங்க வந்துட்டு எப்படி அவங்களுடைய வாழ்க்கை போச்சுன்றதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அதனால சுய புத்தியின் மேல யாரெல்லாம் அப்படி சார்ந்து ஆண்டவரை விட்டு வழி விலகி சுய லாபத்துக்காக தம் வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்கன்றத ஒரு சிலர் நீங்களே தேடி கண்டுபிடிங்க. ஆமென். பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு என்ன பண்ணுங்க, அடுத்த வாரம் வந்து சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆண்டவரை துதிக்கிறோம், கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஆண்டவரை துதிக்கிறோம். நீர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நாங்கள் துதிக்கிறோம். ஆபிரகாமை போல, எப்தாவை போல, ஆண்டவரே நெகேமியாவை போல, எசேக்கியா ராஜாவை போல ஆண்டவரே உம்மை துதிக்கிற கர்த்தாவே, உண்மையே சார்ந்து உண்மையே முழு இருதத்தோடு நம்பிக்கை வைத்து ஆண்டவரே துதிக்கிறோம். அவர்களெல்லாம் ஆண்டவரை ஆசீர்வதித்து அவங்களை ஆண்டவரை ஜீவனை கூட்டி கொடுத்து அவங்க விண்ணப்பத்தை கேட்டு ஆயுசு நாட்களை பெருக பண்ணின எங்கள் ஆண்டவர். அப்படி ஆண்டவரை துதிக்கிறோம். உடைய பிள்ளைகளை அப்படி நீங்க ஆசீர்வதித்து ஆண்டவரை துதிக்கிறோம். உடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவரை கர்த்தாவை துதிக்கிறோம். ஆண்டவரை அந்த கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு அந்த பிரமாணங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை துதிக்கிறோம். நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசு சமாதானத்தையும் நான் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கீங்க. அப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு அளவில்லாமல் கொடுத்து ஆசீர்வதித்தபடி உயர்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை துதிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுவதற்கு திட நம்பிக்கை உண்டு. அவன் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஆண்டவரே அடைக்கலம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற உங்களுடைய பிள்ளைகளா இருக்கும் போதுதான் ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அன்றைக்கு ஆண்டவர் நோவா கடவுளுக்கு பயந்து வாழ்ந்ததுனால அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு பாதுகாப்பை நீங்க கொடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம். அவங்களுக்கு ஆண்டவரே தம்முடைய கிருபையை உங்களுடைய இரக்கத்தை நீர் அவங்களுக்கு கொடுத்தீங்க என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே அப்படி நாங்கள் சுய புத்தியின் மேல ஒரு நாள் சார்ந்து போய் ஆண்டவரே சாலமோனை போல உம்முடைய உத்தமமாய் பின்பற்றாத ஆண்டவரை துதிக்கிறோம். சுய லாபத்துக்காக அந்நிய பெண்கள் மேல ஆசையம் ஐக்கியம் வைத்து ஆண்டவரை துதிக்கிறோம். அவன் ஆண்டவரே அந்நிய தேவர்களை பின்பற்றினதே போல பின்பற்றி ஆண்டவரே நாங்களே அழிவை நாங்களே தேடிக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரை துதிக்கிறோம். உம்முடைய பிரமாணங்களை உம்முடைய கட்டளைகளை கை கொண்டு உம்மிலே நாங்கள் முழு நம்பிக்கையா இருந்து நீங்க சொல்லுகிற உங்களுடைய ஆலோசனை கேட்டு நாங்கள் நடக்கும்போது நீர் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் அந்த மகிமையும் அந்த செல்வங்களையும் நீங்க கொடுத்து எங்களை உயர்த்துகிறீர் என்பதை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் அறிகிறோம். எங்கள் தேவனாய கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஆண்டவரை துதிக்கிற ஒருவனா இருக்கும் போதே அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணி அவனுக்கு வெள்ளுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் ஆண்டவரை துதிக்களையும் கழுதைகளையும் ஆண்டவரை ஒட்டங்களையெல்லாம் கொடுத்து ஆண்டவரை துதிக்கிற பணிவிடக்காரங்களையும் ஆண்டவரை கர்த்தாவே அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் எழுப்பி கொடுத்து அவனை ஆசீர்வதித்தீர்கள். ஆண்டவரே சீமானாய் கர்த்தர் ஆண்டவர் செல்வ சீமானாய் கர்த்தர் அவனை உயர்த்துறதை போல அப்படி உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நாள் சுய லாபத்துக்காக சுய புத்தியின் மேல சார்ந்து ஆண்டவரே அந்த ஐஸ்வர்யனை போல ஆண்டவரை துதிக்கிறோம். அந்நிய பொருட்களை ஆண்டவரை துதிக்க உலக பொருளானா சகோதரத்தை சிநேகத்தை ஆண்டவரை நாடாதபடிக்கு ஆண்டவரை துதிக்கிற அவங்களுக்கு ரட்சிப்பை சொல்லாத ஆண்டவரை துதிக்கிற அவங்க நல்வழியை அவங்களுக்கு சொல்லாத ஆண்டவரை வழி விலகி அவன் போய் தன்னுடைய அகலமான மரணத்தை சந்திச்ச போல அந்த வேதனை உள்ள இடத்துக்கு நாங்களும் போகாதபடிக்கு ஆண்டவரே நல்வழியை நாங்களும் சொல்லி மற்றவர்களை ஆண்டவர் உண்மையை வழியில கொண்டு வர நீர் ஒவ்வொருவரையும் நீங்க ஆயத்தப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒரு ஆத்மாவுக்கு ஒருவரை இடலா இருந்து விடாதபடிக்கு அந்த ஆண்டவரை இடலா இருக்கிற மக்களையும் ஆண்டவரை தூக்கி எடுத்து அவங்களை நல்வழிப்படுத்துகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருக்கும் அப்படிப்பட்ட அந்த கிருபை ஞானத்தை தந்து வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாய் பெயர்பராய் கறந்து விட்டு ஆசீர்வதிங்க. வர தடைப்பட்டவர்களையும் வருகிற நாட்களில் கூட்டி சேர்க்கும்படி ஜெபிக்கிறோம். வேதம் மூல நேரங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்புறமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். செவ்வாய்க்கிழமை நமக்கு சாயங்காலம் பெண்கள் ஜெபம் இருக்கும். அதில் வந்து கலந்து கொள்ளுங்க. வாலிபர் ஜெபம் வந்துட்டு வியாழக்கிழமை தூரம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அதே நாளில் கூட ஆண்கள் ஜெபமும் கூட நம்ம சேர்த்து வைக்கலாம். அதில் வந்து கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.